போனஸ் கடந்த 10 ஆண்டுகளாக 78 நாட்கள் போனஸை ரயில்வே அமைச்சகம் அறிவித்து வருகிறது ரயில்வே தொழிலாளிகளுக்கு. 2010-2011 நிதியாண்டிலே 832.75 மில்லியன் டன் போனஸ் என்பது அறிவிக்கப்பட்டது. அன்றிருந்து துவங்கி கடைசியாக 10 ஆண்டுகளுக்கும் மேலாக நாம் பெற்றது 78 நாட்கள் போனஸ். ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு போனஸ் என்றால் உற்பத்தி திறனுடன் இணைந்த போனஸ். உற்பத்தி ஏற ஏற போனஸோட எண்ணிக்கை ஏற வேண்டும். அரசு ஏஆர்எஃப் என்எஃப்ஆர் ஃபெடரேஷனை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி போனஸ் கொடுப்பது கிடையாது. தன்னிச்சையாக சுயேட்சாக அறிவிப்பார்கள். அதை கேட்கக்கூட இயலாத நிலையில் சங்கங்கள் ஃபெடரேஷன்களுடைய நிலைமை என்பது இருக்கிறது. 78 நாட்களாவது கொடு என்று கெஞ்சக்கூடிய நிலையில் இந்த ஃபெடரேஷன்கள் இருக்கின்றன. கடந்த 2023-24 நிதியாண்டில் 1591 மில்லியன் டன் என்பது சரக்கு போக்குவரத்து உயர்ந்திருக்கிறது. 2010-11 832 2023-24 1500 மில்லியன் டன் இருக்கு. அப்படியே டபுள் ஆயிருக்கு. அப்போ 70 நாள் போனஸ்ங்கிறது என்ன ஆகணும்? 156 நாள் போனஸாக அறிவிக்கப்பட வேண்டும். ஆனால் அரசு அவ்வாறு அறிவிக்காது. 156 நாள் போனஸ்னா 35,888 ரூபாய் சீலிங்லயே கூட 35,888 ரூபாய் போனஸா கிடைக்கணும். ஆனா இவன் அதே 78 நாள் கொடுக்குறான். இது எப்படி கரெக்ட்? ப்ரொடக்டிவிட்டி போனஸ் அதுக்கு எதுக்கு பேரு? ஆகவே அது மட்டும் இல்ல, வருமானம்னு எடுத்தோம்னு சொன்னாக்க 2017 நிதியாண்டுல பார்த்தோம்னா 1.5 லட்சம் கோடி என்பது ரயில்வேயோட பயணிகள் போக்குவரத்து சரக்கு போக்குவரத்து வருமானமாக இருந்தது. அது இப்போ கடந்த நிதியாண்ட பார்த்தோம்னா 2.40 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்குது. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? டபுள் ஆகணுமா இல்லையா? 78 நாளுங்கிறது டபுள் ஆகி 156 நாள் வருமா இல்லையா? ஆனா அதை கேட்பதற்கு கூட அங்கீகரிக்கப்பட்ட ஃபெடரேஷன்கள் ஏஆர்எஃப் தயாராக இல்ல. ஃபெடரேஷன் இல்ல டிஆர்யூ ஃபெடரேஷன் வச்சிருந்து நீ எதையா சாதிச்ச? எதையா கேட்டு வாங்கட? இல்லையா இ பாஸ் தடுத்து நிறுத்த முடிஞ்சதா? அல்லது போனஸ்ல நீ 78 நாள் 156 நாளா இப்ப வாங்கி தர போறியா? ஃபெடரேஷன் வச்சு நீ என்ன சாதிச்ச? பயோமெட்ரிக் கழுத்து போட்டு ஒத்துக்கிட்டு வந்த இன்சென்டிவ் ரேட் ஏத்தணுங்கிறதுக்காக. ஆகவே ஃபெடரேஷன் வைத்துக் கொள்வதால் லாபம் இல்லை. போராடுவது ஒன்றுதான் இந்த அரசை பணிய வைக்கமே தவிர ஃபெடரேஷன் தான் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்க்கும் என்றால் பேச்சுவார்த்தையாளர்கள் சாதிக்காது என்பது ஏதுமில்லை. ஆகவே உண்மையான போனஸை பெறுவதற்கு போராட்டம் ஒன்றிய வழி. புரிந்து கொள்வீர். ஏஆர்எஃப் என்எஃப்ஆர் எஸ்ஆர்எம்யூ எஸ்ஆர்எஸ் சங்கங்களை வாக்களிப்பீர். ரகசிய வாக்கெடுப்பு தேர்தலிலே டிஆர்யூ நட்சத்திர சின்னத்திற்கு நன்றி.